சஷ்டி விரதம் தொடங்கியாச்சு. கந்த சஷ்டியும் கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது. முருகனுக்கு நீங்கள் வீட்லேயும் பூஜை செய்வீங்க, கோவிலுக்கும் போவீங்க. ஆனால் எதோ பிரசாதங்கள்லாம் வச்சு படைப்பீங்க. ஆனால் முருகனுக்கு மிகவும் பிடித்த உகந்த பிரசாதம் எது தெரியுங்களா? தேனும் தினை மாவும். தினை மாவில் தேன் கலந்து வச்சு படைங்களேன், உங்களுடைய வாழ்க்கை தேனாய் இனிக்கும். முருகனுக்கு மிக மிக உகந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா தேனும் தினை மாவும். தினை மாவு கடையில் கிடைக்குது, தேனும் கடையில் கிடைக்குது. உங்கள் வீட்டில் வச்சு இந்த கந்தசஷ்டி நாளில் நீங்கள் தேனும் தினை மாவும் வச்சு பூஜை பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் முருகன் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது திண்ணம் நிச்சயம். ஏன்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு பிரசாதங்கள் ரொம்ப விருப்பமான பிரசாதங்கள். ஹனுமான் அப்படின்னா வெண்ணெய் அப்படிங்கிற மாதிரி முருகனுக்கு மிக உகந்தது தேனும் தினை மாவும். இந்த வருஷம் கந்தசஷ்டியில் நீங்களும் தேனும் தினை மாவும் வச்சு முருகனை பூஜை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு முருகனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும்.